இப்போ உங்க குழந்தை எந்த லெவல்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வர வீடியோவை நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல 3 லெவல்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். உங்க குழந்தை அந்த 3ல எந்த லெவல்ல இருக்குன்னு பாத்துட்டீங்களா? நீங்க அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா நாம என்ன செய்யணும்னு நான் வீடியோல வந்து சொல்றேன். இப்போ அந்த வீடியோவை பாருங்க. இந்த குழந்தைகள் தனியாக விளையாடுவதையே அதிகம் விரும்புவார்கள். பேச்சுத் திறன் குறைவாக இருக்கும். அம்மா, அப்பா, மாமா போன்ற ஓரிரு வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள். முழு வாக்கியங்களாக பேச சிரமப்படுவார்கள். பொருட்களை ஏந்தியபடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். குதித்துக்கொண்டும் காரணமே இல்லாமல் சிரித்துக்கொண்டும் இருப்பார்கள். எந்த காரணமும் இன்றி அழுது கொண்டே இருப்பார்கள். சிறு சத்தத்தை கேட்டாலே பயப்படுவார்கள் அல்லது காதுகளை பொத்திக் கொள்வார்கள். யாரோடும் சேராமல் எப்போதும் தனிமையிலேயே அமர்ந்திருப்பார்கள். இப்போ நீங்க எல்லா வீடியோக்களையும் பார்த்திருப்பீங்க. உங்க குழந்தை இப்போ எந்த நிலையில இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அடுத்ததா லெவல் 1, லெவல் 2 மற்றும் லெவல் 3க்கு தனித்தனியா வீடியோக்கள் இருக்கு. உங்க குழந்தை எந்த லெவல்ல இருக்காங்களோ அந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து பாருங்க. அதில் உங்க குழந்தைக்கான அடுத்த கட்ட பயிற்சிகள் மற்றும் தீர்வுகள் என்னன்னு நான் விளக்கமா சொல்லியிருக்கேன். இப்போ அந்த வீடியோவை பாருங்க.